நாடாளுமன்ற நடவடிக்கை சாதனங்கள்ல அரை மணி நேர விவாதம் அப்படின்னா என்ன? அதிலே கொடுத்துருக்கு பாருங்க, அரை மணி நேர விவாதம். விவாதமே அரை மணி நேரம் தான் நடைபெறும். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரு அவைகளிலும் நடைபெறும். அரை மணி நேரம் ரொம்ப ரொம்ப பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்தை மட்டும்தான் இங்க பேசணும். நீ என்ன விவாதம் நடைபெறுதோ அந்த அரை மணி நேர விவாதத்தை கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வினா எழுப்பி அதை மதிப்பீடு செய்வாங்க மக்களவை மாநிலங்களவை குறிப்புகள்ல. அடுத்து 3 நாட்கள் வாரத்துல இந்த அரை மணி நேர விவாதத்துக்காக மக்களவை சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3 நாட்கள் ஒதுக்குவார். அது இறுதி 3 நாட்களா இருக்கலாம் அல்லது முதல் 3 நாட்களாக இருக்கலாம். அது யாரு ஒதுக்குவாங்க அப்படின்னா மக்களவையா இருந்த சபாநாயகர், மாநிலங்களவையா இருந்த மாநிலங்களவை தலைவர். அடுத்து தீர்மானம் வாக்கெடுப்பு. பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விவாதம் மட்டும்தான் நடைபெறும். தீர்மானமோ வாக்கெடுப்போ கொண்டு வர மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் மட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, அதாவது ஒரு 1/2 hour ஒதுக்கி என்ன பண்ணிடுவாங்க, விவாதிச்சிருவாங்க. அடுத்து குறைந்த கால விவாதம். காலம் சொல்லப்படலை, ஆனா எவ்வளவு அப்படின்னா 2 மணி நேரம் இந்த விவாதம் நடைபெறுமா. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா 2 மணி நேர விவாதம் அப்படின்னு சொல்றாங்க. சோ பொதுநல விவகாரம், மக்கள் சம்பந்தப்பட்ட பொதுநல விவகாரம் சம்பந்தமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்பிக்கள் இந்த விவாதத்துல முக்கியமா பங்கெடுப்பாங்க. அடுத்து இது வாரத்துல 2 நாள் நடைபெறும். குறைந்த அரை மணி நேர விவாதம் வாரத்துல 3 நாட்கள், குறைந்த கால விவாதம் வாரத்துல 2 நாட்கள். அங்கேயும் தீர்மானமும் வாக்கெடுப்பும் நடைபெறாது. காரணம் என்ன அப்படின்னா இந்த விவாதம் மட்டுமே நடைபெறும். இது 1953 இருந்து இந்திய நாடாளுமன்றத்துல நடைமுறையில இருக்கு. அடுத்து சிறப்பு தெரிவிப்பு. சிறப்பு தெரிவிப்பு அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க தெரிவிக்கிறாங்களே தவிர அங்க விவாதமோ தீர்மானமோ அல்லது வாக்கெடுப்போ எதுவோ நடைபெறாது. அதுதான் என்னது, எழுப்ப இயலாது. புரிஞ்ச? அடுத்து மாநிலங்களவைக்கு தான் இந்த சிறப்பு தெரிவிப்பு அப்படிங்கிற ஒரு பெயரே இருக்கு. மக்களவைக்கு அது கிடையாது. மக்களவையில அதனுடைய அலுவல் விதி 377 படி நடைபெறும். அதை சிறப்பு தெரிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதானே தவிர இந்த சிறப்பு தெரிவிப்பு அப்படிங்கிறது மாநிலங்களவைக்கு மட்டும்தான் அந்த நேம்ல இருக்கு. மக்களவையில 377 அப்படிங்கிற அலுவல் விதிப்படி இது நடைபெறுது.